ஓம் சத்குரு ஞான வள்ளலை சரணம். ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். என் அன்பின் பிள்ளையே, நான் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். மனமகிழ்வான தருணம் உன் வாழ்க்கையில் களை கட்டத்தான் போகிறது. எத்தனையோ காலங்களில் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நீ கரை சேர்ந்திருக்கிறாய். இப்பொழுதும் ஒரு போராட்டத்தை மனதோடு நீண்ட காலமாக வைத்து கொண்டே இருக்கின்றாய். என்ன செய்வது என்று ஒவ்வொரு விடியலிலும் நீ உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய். மற்றவர்களும் நீ நல்லதை செய்தாலும் உனக்கு கெடுதலை விளைவிக்கும் நிகழ்வை மட்டும்தான் அங்கு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்தாலும் நமக்கு மட்டும் நன்மை நடக்கவே இல்லையே என்று யோசித்து நீயோ மனம் குமறிக்கொண்டிருக்கின்றாய். நீ நினைத்த காரியம் எப்பொழுது நடக்கும் என்று இந்த அப்பனிடம் கையேந்தி யாசகம் பெற்ற நிலையிலும் ஒன்றும் நடப்பதற்கான அறிகுறிகள் இல்லையே என்றுதானே நீ அழுது தீர்த்து கொண்டு இருக்கின்றாய். என் அன்பின் தங்கமே, நீ எதை பற்றியும் யோசிக்காதே. உனக்கான விடியல் வந்து விட்டது. வெற்றியை நோக்கி பயணிக்கும் இந்த விடியலில் நீ கேட்டதை கேட்டபடியே நான் கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். உன் மனதில் நினைத்த விஷயம் தானாகவே இனி கைகூட போகிறது. அவர்கள் உதவி செய்வார்களா, இவர்கள் உதவி செய்வார்களா என்றுதானே மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து இவ்வளவு காலமாக நீ காத்து கொண்டிருந்தாய். இனி அந்த காத்திருப்பெல்லாம் உனக்கு தேவையில்லை. யாருடைய உதவியும் உனக்கு அவசியமும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் உதவியே போதுமானதுதான். இதோ நான் உன்னை தேடி உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன் சாமி. இனி இதை பற்றி எதற்காக மனமறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எல்லாம் நல்லபடியாக சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இவ்வளவு காலம் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை நேரடியாகவே நான் உன் கைகளில் வந்து சேர்க்கத்தான் போகிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது என்று எவர் சொன்னாலும் நீ நம்பிக்கையை இழந்து விடாதே. இந்த அப்பன் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது உன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்துவிட்டு உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். தானாக எப்படி வரும் என்று தானே யோசிக்கிறாய்? உன் கருமை வினை முடிந்து விட்டால் யார் வந்து சேர்த்தாலும் அது கைகளில் வந்து சேரத்தானே போகிறது. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றேன். ஐயோ, மனதிற்குள் அப்படி இப்படி என்று நீ கண் கலங்க வேண்டாம். அங்கே போனால் சரியாகிவிடும், இங்கே போனால் சரியாகிவிடும் என்று உன் ஒவ்வொரு பிரச்சனையும் நினைத்து மனம் வருந்தியது தான் இங்கு மிச்சமாகி கொண்டிருக்கின்றது. எல்லா வேளைகளிலும் நான் தான் உனக்காக உன் கூட இருக்கின்றேன் என்று சொல்கிறேனே. மனமகிழ்வான தருணத்தை நீ எண்ணிக்கொள். நன்றியை மட்டும் கூறு. சந்தோஷம் உன் கை கூடத்தான் போகிறது. விட்டு போய்விட்டதோ என்று இழந்ததை நினைத்து அழ வேண்டாம். உனக்கு வர வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டால் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது. இழந்ததை நினைத்து அழுது கொண்டு இருப்பதனால் இங்கு யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம் என் கண்ணின் மணியே? அதனால்தான் சொல்கிறேன், உனக்கு எது தேவை என்று இந்த அப்பனுக்கு தெரியாதா என? எல்லாவற்றையும் நானே உன் முடிவாக இருந்து பார்த்து கொள்ளும் போது உனக்கு தேவையானதையும் நான் பார்த்து கொள்வேன். நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு தேவை என்பதே இருக்காது என்று சொல்லி இருக்கின்றேனே. மறுபடியும் தேவையை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய். எல்லாம் முடிந்தே விட்டது என்று எவர் சொன்னாலும் தொடக்கத்தை தொடங்கி வைத்து உனக்கான வெற்றியை நான் அல்லவா தரப்போகிறேன். நீ நிச்சயம் வெல்வாய். வெற்றி உன் பக்கம் இருக்கும்போது, நியாயம் உன் பக்கம் இருக்கும்போது உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன்.